Yo boys, hi, hello. ஐயோப்பா, இன்னைக்கு ஆக்சுவலி வண்டியை சர்வீஸ் கொடுக்க போகிறேன். ஸோ ஈவினிங் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். You could have at least on, bro. குட்டி பாப்பா அழகாக ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரைடே நேற்று ஆக்சுவலி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் 2.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக ஆயிடுச்சு வீடியோ. எப்படின்னா நான் வந்து காப்பி பண்ணி எடிட் பண்ணது என்னமோ வந்து ½ hour 1 hour தான். பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தெரியாமல் 2 டைம் வந்து அது இதுவாகிட்டுருக்கு. ரெண்டர் ஆகிட்டுருக்கு. ரெண்டர் இன் த சென்ஸ் நான் வந்து தெரியாமல் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நேற்று இன்றைக்கி மார்னிங் எடுத்து பார்த்தா 2 hours 50 minutes காட்டுது வீடியோ. அடங்கம்மா என்னடா அது அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நேற்று ஆகும்போதே நினச்சேன் என்னடா யூடியூப்பில் அப்லோடு இவ்வளோ நேரம் காட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கி அதை திரும்பி ரீரெண்டர் பண்ணோம். அப்புறம் இந்த வீடியோ வேறு ரெண்டர் பண்ணோம். பார்த்துக்கலாம். என்னது இது? ஏதோ எலக்ட்ரிக் பல்பு சரி பண்ண போகிறாங்க. பிரதர் ப்ளீஸ் மூவ் பிரதர். இவங்கெல்லாம் வேலைக்கு நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. லைக் டெய்லி வேஜ் பீப்புள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டி என்ன இப்படி ஓட்டுறாங்க? ஈவி ப்ரோ என்ன பண்ணுறாரு?
ப்ரோ இப்போ முடியாது, இப்போ போகலாம். அட போங்கடா. ரோடு ஸ்ட்ரைட்டாக இல்லை, எனக்கு ஆப்போசிட்டில் வர விஷன் வந்து இதுவாகுது, அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அதனால தான் ஓவர்டேக் அடிக்காமல் பயந்து ஆகிடுச்சு. எப்படி அது ஈவி ஃப்ரண்ட்ல வந்தாரு? அது சரி. Go bro. Yeah, please go. Holy shit. வெள்ளமால். அப்பாடி ஒரு வழியாக இதை போட்டானுங்களா, கான்க்ரீட் போட்டானுங்க, சிமெண்ட்டை போட்டானுங்க. இன்னொரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த மண்டேலேருந்து இங்கே டிராஃபிக் இருக்காது. நைட்டு மழை பெஞ்சதுன்னா ஐ கெஸ் எஸ். போங்க ப்ரோ, போங்க எல்லாரும் போங்க. We think we can wait for Ambu.
சளி இருக்கா மாதிரி இருக்கு, ஆனால் இல்லைன்ற மாதிரியும் இருக்கு. ரொம்ப மோசமாக இல்லாத இருக்கும். சரி, வண்டி சாவுதுடா டேய், வண்டி சாவுது. அது மேலே பிரிட்ஜில் ஏறுறதுக்கு. ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அது புகையா விட்டு தள்ளுது. ஆமாம், எனக்கு என்ன டவுட்னா, இந்த காதில் ஏர்பாட்ஸு, இந்த பட்ஸு, ஏர்பட்ஸ் இதெல்லாம் போடுறாங்கல்ல, அது இந்த காது எனக்கெல்லாம் வந்து காதுக்குள்ளேயே ஒட்ட மாட்டேங்குது. வீட்டில் இருக்கும்போது இப்படி சாஞ்சாலே கீழே வந்தது. இவங்க எப்படி வண்டியில் போட்டு போகிறாங்க? பள்ளம் இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எப்படி அவங்க காதிலே ஒட்டிக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒரு லக்கு அப்படின்றீங்களா, இல்லை என் காதுக்கு வந்து அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றீங்களா, மூஞ்சிக்கெல்லாம் அது செட் ஆகலை அப்படின்றீங்களா? எனக்கு புரியல. அது இந்த ஜிம்லேயும் அப்படி தான். ஜிம்லேயாவது பரவாயில்ல, அட்லீஸ்ட் தே லைக் ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ், ரொம்ப கண்டபடி அப்படிலாம் பண்ணல. இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. Hope I didn't disturb my mic. அரிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே கையை விட்டு நோண்டிக்கிட்டே இருக்கேன். ஏய், நான் இண்டிகேட்டர் வச்சு ரொம்ப நேரமாக இருக்கேன். அந்த பிரிட்ஜ் டேர்னிங்லேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். Bro is like hesitating so much to turn. Though இன்னைக்கு ஈவினிங் இங்கே தான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணணும். வரேன். என்ன செடி இது? திடீர்னு அவங்க தலைப்ப கட்டத்தை பார்த்தா செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். அதே மாதிரி 4 பேர் அப்படிதான் இருக்கு.
முன்னாடி குப்பை வண்டி போகுது. ஓட்டை கிடைச்சாலும் இதுதான் கஷ்டம் தான் நினைக்கிறேன். சூப்பர். அவ்வளோதான். என்ன நடக்கக்கூடாது நடந்தாலும் நடந்துருச்சு. காலில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருச்சு. கீழே போட்டார் குப்பை தொட்டி. ஆக்சுவலி கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஒரு வீடியோ இருக்கு, லாங் ஆகும் சரியா? அதில் வந்து ரோட்டில் 2 பேரும் கிஸ் அடிக்கிற வீடியோ அதில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இந்த வால் டாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு ரோடு போகல, அதில் ஒரு பொண்ணு வந்து பைக்கில் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு பையன் வந்து சும்மா நின்று பேசிக்கிறார். திடீர்னு பார்த்தா அந்த பையன் இழுத்து போட்டு அந்த பொண்ணை வந்து இது பண்ணுவோம். அது வீடியோ ரீசெண்டாக வந்து இந்த வண்டி ஆஃப் ஆகிறதுக்கு தேடும் போது அதை பார்த்துட்டேன். அதெல்லாம் நான் பழைசெல்லாம் அப்லோட் பண்ண போகிறதில்ல. பட் ஸ்டில் நிறைய ஒரு அங்கிள் வந்து வண்டி ஓட்டிட்டு போவார். ஒரு ஆன்ட்டி கொஞ்சம் குண்டு ஆன்ட்டியாக தான் இருக்கும். அந்த ஆன்ட்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கக்கூடாது அங்கிள், அப்படியே லெஃப்ட் சைடே பார்த்துட்டு போவார். அது ஒரு இது. இந்த மாதிரி நிறைய மேட்டர் இதுவாக இருக்கு. இதில் இந்த மோடில் போட்டால் நான் தெரியலையே, டோ நாட் டிஸ்டர்ப் மோடில். இல்லைன்னா கால் வந்தால் வீடியோ கட் ஆயிரும். ஆமாம் கைஸ், இட்ஸ் அண்ட் குயிக் அட்வைஸ். நீங்கள் யாராவது வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் பேட்ரி சேவர் மோட், சைலன்ஸ் மோட் அண்ட் டு நாட் டிஸ்டர்ப் மோட். ஓகேவா? பேட்ரி சேவர், அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரெக்கார்டிங் அ வீடியோ, யுவர் பேட்ரி இஸ் கோன் டு ட்ரெயின் ஸோ ஹார்ட். ஸோ அதனால் பேட்ரி சேவர் மோட் வில் ரெடியூஸ் த ஸ்டஃப். அண்ட் வந்து மியூட் பட்டன் வந்து யூ நோ வாட் டஸ் இட் டூ, நாய்ஸ் எல்லாம் எடுத்துரும். அதே மாதிரி வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோட்னு ஒன்று இருக்குது, நிலா போட்டு ஒன்று எல்லா மொபைலையும் இருக்கும். அது போட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கால்ஸ்லாம் வந்து வரும், பட் ஆனால் வந்து அது சப்ரஸ் ஆகும். லைக் வந்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன், ஐ மீன் ஃபோன் டிஸ்பிளேயில் வராது, அந்த மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இன் தட் வே, இன்கேஸ் வந்து உங்களுக்கு டு நாட் டிஸ்டர்ப் போடல அப்படின்னா, அப்போது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது கால் வந்துச்சுன்னா உங்கள் வீடியோ கட் ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா யூஸ் டு நாட் டிஸ்டர்ப், ஸோ தட் யூ கேன் ரெக்கார்ட் சீம்லெஸ்லி. அதே மாதிரி ரெட்மி மொபைல்ஸ்லாம் வந்து 4Kல ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 8 minutes தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். யூ கேன் யூஸ் அதர் எக்ஸ்டர்னல் ஆப்ஸ், பட் ஆனால் வந்து தட் குவாலிட்டி வந்து இஸ் நாட் குட். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் யூஸிங் 1080. நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கேம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஒயிட் கேமரா யூஸ் பண்ணுறேன். ஸோ சீம்ஸ் ஒயிட் கேமரா லென்ஸ் இஸ் டூயிங் ரியலி குட். பட் ஆனால் வந்து நைட் வந்து செட் ஆக மாட்டேங்குது. நைட் வந்து ரொம்ப கிரெயின் ஆகுது. மார்னிங் ஓகே, மார்னிங் வந்து சன்லைட், ஸோ கேமரா இஸ் டூயிங் பிரிட்டி வெல். பட் நைட் வந்து ஒயிட் கேமரா லென்ஸ் வந்து இட்ஸ் நாட் டூயிங் வெரி வெல். அப்புறம் நீங்கள் எந்த ஒரு நார்மல் ஹெல்மெட்டும் இந்த ஹெல்மெட் ஆக்கலாம். இஃப் யூர் ஹெல்மெட் ஹேஸ் திஸ் சப்போர்ட். ஒன்றும் இல்லை, இது அமேசானில் வந்து 350 rupees தான் ஆகும். நான் இதுக்கான வீடியோ வேணால் நான் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஜஸ்ட் 350 ஆகும் இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு, மொபைல் மவுண்ட்டு. எனி ஒன் கேன் டூ திஸ். ஓகேவா? எனி ஒன் கேன் ஃபிக்ஸ் திஸ், எனி ஒன் கேன் டூ திஸ். ஐயோ ப்ரோ இதுக்கெல்லாம் காசாகும், இதுக்கெல்லாம் வந்து இது கோப்ரோ வாங்கணும். நீ ஒன்றும் கோப்ரோ வாங்கி ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல சரிங்களா? நம்ம வந்து ஒன்றும் பெரிய அப்பாட்டகர்லாம் இல்லை. நம்ம மொபைலில் மேலே ரெக்கார்ட் பண்ணுவோம் சரியா? மொபைல் சீம்ஸ் குட். அதே மாதிரி என் செட்டப்பும் காட்டுறேன், எப்படி மைக் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கைஸ் கேன் ஹாவ் அன் ஐடியா அண்ட் யூ கேன் டூ ஆஸ் வெல்.
ஆல் யூ நீட் இஸ் ஒன் ஹெல்மெட் மவுண்ட், ஒன் ஓல்ட் ஹெட்செட் வித் மைக், இயர்ஃபோன் வித் மைக்கு, அப்புறம் வேறு என்ன, அப்புறம் ஒன் டீசென்ட் மொபைல் வித் கேமரா ஆர் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருந்தால் ஒரு பெட்டர். இது 3 இருந்தாலே போதும். மவுண்ட் வந்து மோர் லைக் 350 450 ஆகும், அவ்வளோதான். ஐ வில் ஷோ என்ன மவுண்ட் நான் வாங்கினேன்னு ஐ வில் ஷோ யூ வெரி சூன். ஐ அப்லோட். ஏத்தர் இவ்வளோ ஸ்பீடாக போகுதுமா? என்னடா நேற்று தான் முந்தானேத்துனா தான் நல்லா இருந்துச்சு இந்த இடம். $2576 1400 நல்லா இருக்குல்ல? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1400 3094 நாட் பெஸ்ட். மூக்க சொரியும் இதான் சான்ஸ். எவ்வளோ நிமிஷம் இருக்குது? 6 செகண்ட் இருக்குது, அதுக்குள்ளே வந்துக்கலாம். ஓகே, $6215. வண்டி லெஃப்ட்டு திரும்புதா தெரியலையே. லெஃப்ட்டு திரும்பினா இந்த இடத்துல, ஐ மீன் ரைட்டு திரும்பினா நான் இந்த இடத்துல ரைட்டு திரும்ப தப்பு. என் வண்டி தான் அடிபடும். I definitely can't overtake. அண்ணா சைக்கிள் அண்ணே ரைட்டு போகிறாரா? ஓகே, ஓரமாக அப்படியே போயிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆண்டி ரைட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, திரும்பி இன்னும் லெஃப்ட் வந்துட்டு என் கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வருவீங்க பாருங்க, கேமராலாம் பாருங்க. ரைட்டு போகிற மாதிரி போனாங்க, அப்படியே வந்து வட்டமாக போய் அப்படியே லெஃப்ட் வந்துட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆன்டிஸுக்கெல்லாம் இல்லை, இருந்தால் மீறப்படும். No, why auto wants to go right, but it's okay. சரியான டிராஃபிக்காக இருக்கு. எதனால இங்கே எவ்வளோ டிராஃபிக் ஆச்சுன்னு தெரியலையே. சோச்சோ,
பக்கத்தில் ஒரு அண்ணா அவர் ஏதோ சொல்லிட்டு இருந்த வண்டி ஓட்டுறவர் படம் மயிறு அப்படின்ட்டு பின்னாடி உட்காருவாரு. I might get stuck here. Yeah, see? Either this taxi idiot or this auto idiot should give. ஒன்றுத்துக்கு ஒன்றும் சலிச்சதில்லை. Hey, why so much of traffic? Time in 8:50. எதனால இவ்வளோ? $850 வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் எனக்கு மூஞ்சி வேர்க்கலை. இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு மூஞ்சி அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது. Can I overtake this auto? இவ்வளோ ஆட்டோ இருக்கு. டபுள் 545 நல்லா இருக்குல்ல? ஹலோ, ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பியூர்லி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐம் நாட் கோன் ட்ராஷ் தெம். எனக்கும் இதே மாதிரி தான் நடக்குது. என் வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகுது. பட் அதை வந்து அவர் ஓட்ட தெரியாமல் ஓட்டினாரு. பட் என் வண்டி அப்பப்போ ஆஃப் ஆகுது. ஐ கேன் பியூர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதாவது பரவாயில்ல, ஸ்லோவாக போகும்போது ஆஃப் ஆகுது. எனக்கு பின்னாடி ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ தான் ஆஃப் ஆகுது. இல்லை முன்னாடி எம்டிசி பஸ் வரும்போது ஆஃப் ஆகுது. ரைட்டு சிக்னல் இருக்கு. அவ்வளோ தூரம் போக முடியுமா தெரியலையே. இறைவனிடம் கையே, இந்த பாட்டு எனக்கு எதுலன்னு தெரியும். ஹலோ கோனானி, உங்க ஒப்பண்டா கறியோட 10 கிலோ கறியோட பாய் பாய் 10 கிலோ கறியோட பாய். கறி வந்து ஊப்பி சரியான திருப்பிடாரு. ஆனால் அதெல்லாம் பிராங்க் மாதிரியே தெரியலடா. சரி பிராங்க் தான், பட் ஸ்டில் இட்ஸ் லைக் நல்லா ஃபன்னா இருந்துச்சு. பாத்திரம் கிடையா, அவ்வளோ பாத்திரம் கிடையா. அப்புறம் ஜெய் மாதிரி பண்ணுவான். அந்த ராஜா ராணியில் வர ஜெய் மாதிரி வந்து பிரச்சனை ஆயிரும். ஆட்டோ ப்ரோ நம்பி ரைட்டு போகுமா? எஸ் வந்தாச்சு. You know what day is it? Salary day, but also சிம்பிளில் வந்து இது வரைக்கும் ஜொமேட்டோவில் வாங்கி தின்னதுக்கெல்லாம் பே பண்ணுற டே. இந்த மாதம் 2 வாட்டி எஸ்எஸ்ல வாங்கினதுனால பில்லு வந்து அதுவே 2000 ரூபாய் வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் ஒரு சில்லறை சேர்ந்து ஒரு 3500 ரூபா வந்து சேருதுங்க. நாசமாக போச்சு. எப்போவுமே எனக்கு சிம்பிளில் வந்து இந்த 1500 தான் வந்து சேரும். டபுள் தி அமௌண்ட்டாக இருக்கு. கன்ஃபார்மாக நம்மளை போட மாட்டான்னு நினைக்கிறேன். லூசுக்குரியா இருக்கும்.
இன்னும் போய் தொலை திரும்பு. Go. Oh, women, please proceed. I don't feel safe going left. I would rather stay behind this auto. ஏன் இன்னைக்கு ரோடெல்லாம் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது எல்லா இடமே? எனக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது முன்னாடி வண்டி இருந்தாலே பிடிக்காது. லைக் அந்த கிளியர் வியூவாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். லைக் இப்போ ஆப்போசிட்டில் பாருங்க, இப்போ பாருங்களேன், இப்போ ஓரளவுக்கு எப்படி ரோடு ஃபுல்லாக எனக்கு தெரியுது. அது மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் மோஸ்ட் 99% அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஹலோ சார் யா சார் இஸ் கோயிங் ரைட், நோ ப்ராப்ளம். எவ்வளோ காரு இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த ரோட்டில் இவ்வளோ காரு, ஒரே வண்டி. ஆய் ஃப்ரைடே தானே? ஐயோ பள்ளம், ஐயோம்மா. முன்னாடி எம்டிசி வேற போகுது, சொல்ல வேணும். ஆமாம், உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு எம்டிசி பஸ் ஏதோ ஒரு இடத்துல இருந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த பஸ்ஸு அங்கே தான் நான் இருந்தேன். ஹலோ ப்ரோ, யூ வாண்ட் கோ? யா கோ, ஐ வில் கிவ் யூ வே, கோ. Why பொய்யா அந்த பட்டக்ஸு? One time you horn, I see, I give you way, okay? Because I know I'm not going to overtake, I will give instant way. முன்னாடி போனால் அந்த பையனை அடித்து நவுத்திடுவோம் நான். ஐயோ, இங்கே ஒரு பல்ல, சாக்கடை பல்ல வரும், ரைட்டு போயிடுவோம் நம்ம. என்ன வண்டி தெரியல. I think with the look of silencer it's like Suzuki. லிரிக்ஸ்லாம் தெரியாது சரியா?
இப்படி போகிறாங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. Big boss. So okay guys, bye. See you. Have a nice day. Today is Friday. உங்க எல்லாருக்கும் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஐயோ பாய்ஸ், இப்போ நம்ம வண்டி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ வண்டி சர்வீஸ் கொடுக்க தான் கொண்டு போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா வர சொல்லிட்டேன். ஆல்ரெடி வந்து 2 times கொடுத்துட்டேன். திஸ் இஸ் 3rd time. பார்ப்போம் என்ன ப்ராப்ளம்னா வந்து சடனாக வண்டி ஆஃப் ஆகுது. எதனால், என்ன ஆஸ்பெக்ட் எப்படின்லாம் தெரில, டப்புன்னு ஆஃப் ஆயிடுது. ஸோ இப்போ மெயின் ரோட்டில் போகிறோம், பின்னாடி ஒரு வண்டி என்னைய இதே ஸ்பீடில் வந்துட்டுருக்கான் அப்படின்னா அவனுக்கும் பாதிக்கும் எனக்கும் பாதிக்கும். இதை நான் சொல்லி கொடுத்தா அவனுங்க எரர் கோடு இல்லைன்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரெண்டு ப்ரூஃப் இருக்குது. இந்த தடவை போன டைம் வந்து ப்ரூஃப் இல்லை, இந்த டைம் ப்ரூஃப் இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவும் வர சொல்லியிருக்கேன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் நான் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வழி நெடுக காட்டு மல்லி was close. அதாவது வண்டி வாங்கி இன்னும் 1 year கூட ஆகலை. அவனுங்க வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வண்டி ஓட்டி பார்த்தோம், எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், இப்போ கூட தான் நான் வண்டி ஓட்டுறேன், இன்றைக்கி ஆஃபே ஆகலையே, இன்றைக்கி மார்னிங்லேயும் ஆஃப் ஆகலையே, இப்போ ஈவினிங் இப்போ ஓட்ட ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எப்போ ஆஃப் ஆகுதுன்ற விஷயம் எனக்கு புரியல.
அந்த விஷயம் அந்த தற்கூரிங்களுக்கு புரியுமானோ எனக்கு தெரியல. அவனுங்க ஓட்டும் போது ஆஃப் ஆகல, ஸோ நாங்கள் எதுவுமே பண்ணல, பக்காவாக இருக்குது அப்படின்றானுங்க. எனக்கு அது ஒரு விஷயம் தான் புரியல. நான் என்ன பைத்தியக்காரன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு? எரர் கோடே இல்லை, பக்காவாக இருக்குது ஜி அப்படின்னு இல்லை, புரியல எனக்கு. எரர் நான் என்ன லூஸாடா சும்மாவே வண்டி ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி 2 times கொடுத்தாச்சு, இன்னைக்கு 3rd time. இன்னைக்கு வச்சு ஒரு பிடிச்சாதான். அதுதான் எங்கள் அப்பாவும் வர சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அந்த ஷோரூம் மேனேஜரை தெரியும், அயனாவரம் அந்த பஜாஜ் ஷோரூம் வச்சு. எனக்கு அது ஒரு விஷயம் தான் காண்டாகுது. நாங்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறோம், நீங்களும் டயக்னைஸ் பண்ணோம் பிரச்சனையை. ஸோ அம்மா வந்துட்டு நானும் தான், நீங்கள் மெக்கானிக்னா அந்த மெக்கானிக்னா நான் சிஸ்டம் மெக்கானிக், நான் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பார்க்க முடியுமோ எல்லாமே செக் பண்ணி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அன்லெஸ் நான் ஆஃபீஸில் என்னால் வந்து ஸ்பேர் பார்ட்லாம் ரீப்ளேஸ் பண்ண. பட் இப்போ எனக்கு ஆஃப்லைனில் ஏதாவது இஷ்யூ, இது லேப்டாப் இது அப்படி சர்வீஸ்க்கு வருதுன்னா நான் எல்லாமே செக் பண்ணி ஸ்பேரெல்லாம் மாற்றிட்டு இதுவாக இருக்குது எல்லாமே கரெக்டாக சொல்லிடுவேன். இவனுக்கு என்னத்தான் பண்ணுறானுங்க, சும்மா எரர் கோடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. செக் பண்ணோம், நானே சொல்கிறேன். கார்பரேட்டர் செக் பண்ணிங்களா, ஃபியூவல் இன்ஜெக்டர் செக் பண்ணிங்களா, அது ஏதோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை செக் பண்ணிங்களான்னா இல்லை ஜி நான் எரர் கோடு பார்த்தோம், எரர் கோடு மிஷினில் போட்டு எரர் கோடு பார்த்தோம், எரர் கோடு இல்லை. ஒரே இதுதான் சொல்கிறான், மறுபடியும் எரர் கோடு இல்லைன்னு. Chill out, honey boy. There's no signal, okay? Taxi. Oola. நுழைய முடியாது. இந்த சிக்னலை மறைச்சிக்கோ. வெறுப்பாக இருக்குங்க. வண்டி வாங்கி இன்னும் செப்டம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஏன் தப்பு கிடையாது பார்த்து. நிற்கிறான் பாரு.
chill out boys. Go slow. ஸ்கூல் விடுற டைமா 3:30 ஸ்கூல் விடுவாங்க தெரில. ஐ கெஸ் ஸோ, ஞாபகம் இல்லை. 4:30 அந்த ஸ்கவுட்ஸ்னால் தான் விடுவாங்களோ, ஸ்கவுட்ஸ் கைட்ஸு எக்ஸ்ட்ரா கிளாஸ் 4:30 ஐ கெஸ். ஆமாம் 3:30 தான் முடியும்னு நினைக்கிறேன் ஸ்கூல். கரெக்ட். டான்சிங் ஸ்ப்ளெண்டர், வேறு எதுவும் இல்லை. Our jeep is gonna go right? No? எனக்கு இந்த ரைட் வரமாக போகிறது ரொம்ப இதுவாகிடுச்சு. ஒரு தடவை எங்கள் தாத்தா ஸ்பிளண்டரில் இங்கே தான் கீழே வந்து நான் காலை நல்லா தேய்ச்சிக்கி ஒரு 3 நாள் 4 நாள் சரியாக நடக்க முடியாமல் இருந்தேன். பார்த்துக்கான ஸ்கூலில் இங்கே தான் வந்து ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க இந்த ரோட்டில். ஏன் மேலே வந்து விழுந்தானுங்க. நான் அடிக்கிற சான் அந்த காருக்குள்ளே கேட்குமான்னு தெரியல. So come on baby. சரி, வேற லெவல். சமூக பெரிய கை போல. ஐ கெஸ் ஸோ. இந்த நம்பர் கூட பாருங்களேன், 1122. அதுவும் நல்லா இருக்குல்ல. லக்கா அதெல்லாம் கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் வந்து அமையணும்னு நினைக்கிறேன். அமையணும் அதெல்லாம். எங்கத்தான் நான் போய் ஏற்றி லெஃப்ட் சைடில் போய் ஏற்றி ரைட் அடிக்க. சார் மூஞ்சி வேவுது. காற்றே வரல, வெயில் டைரெக்டாக ஹெல்மெட்டுக்குள்ளே வர்றதுனால மூஞ்சி வேவுது. சிக்னலா இல்லை என்னத்துக்கு இடிச்சா? ஏதோ ஒன்று நமக்கு வசதியாக போச்சு. Four, 3, 2, 1, go. Go boys.
At least he peaked. Very nice. இங்கே ஏதோ பில்டிங்லாம் வருது போலயே. ஆக்சுவலி இந்த லெஃப்ட் சைடில் இருந்துச்சுல, இங்கே தான் நான் முன்னே இருந்தேன். அயனாவரம் எங்கள் பழைய வீடு இங்கே தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருந்தோம். சார் கவாசாக்கி ஐயா சார். நம்ம வீட்டு சாப்பாடு. Oh my god, so many people going left. ரோடு சின்ன ரோடு, ஓட்டை கிடைக்க ரொம்ப ரிஸ்க்கு. நடுவில் யாராவது டப்புன்னு கிராஸ் பண்ண வந்தாங்கனாலும் அடித்து தூக்க வேண்டியதுதான். இந்த ரோட்டில் அடிக்கலாம், ஆப்போசிட்டில் வண்டி வரலாம், பார்ப்போம். ஃபுல்லாக இருக்கு. Will he give me way? No. I make my own way. ஒன்றும் கிளிக்க முடியாது. Police patrol. Hello, Mr. Praise the Lord. போங்க, போவீங்க மாட்டீங்கன்னு இருக்கேன் நானே. மேபி ஐ ஷுட் ஹவ் ஷோன் தம் கோ, அப்போயாவது போயிடுவாங்க.
அந்த புல்லட்டில் வர அந்த எக்ஸாஸ்டோட காற்று என்னோட கையிலையும் கால்லையும் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. பா, அவ்வளோ ஃபோர்ஸு. எத்தனை போய் இமேஜின் மூஞ்சிக்கு அது கிட்ட போய் வச்சா எப்படி இருக்கும்? பா, காலில் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது. Interesting. I can't. அவ்வளோதான் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் டிராஃபிக்காக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதோ இந்த ஜங்ஷன் தாண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட் அவ்வளோ. ஸ்ட்ரைட்டாக போனேண்ணா ஆக்சுவலி. எங்கள் அப்பா